ஒரு பவர் பிளேக்கான பிராக்டிஸ் நீங்க பண்ணும்போது நிறைய பிராக்டிஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க. நியூ பால் வச்சு பவுலிங் போட்டீங்க. பட் இந்த 2 பேர் தான் வெளிய இருப்பாங்க. இன்னர் சர்க்கிள் விட்டு தாண்டி பால் போகாத அளவுக்கு நம்ம போடணும்ன்ற பிராக்டிஸ்லாம் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு நெட் பவுலிங்? ஸோ பிராக்டிஸ் மேட்சஸ் நடக்கும். ஓப்பன் விக்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓப்பன் விக்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஃபீல்டு வச்சு போடுவியான்னு சொல்லிட்டு நியூ பாலை கொடுப்பாங்க. நியூ பால் கொடுக்கும்போது எவ்வளோ கன்சிஸ்டண்டாக போட முடியும்னு பார்க்கணும். அதில் ஓப்பன் விக்கெட்டில் ஆடும்போது தான் தெரியும். நெட்ஸுக்கும் மேட்சுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது எல்லா கிரிக்கெட்டர்ஸும் சொல்லுவாங்க. ஸோ தேர் ஆர் qualified cricketers in TNPL who will say the same thing and they'll be like, you know, நீ வந்து ஓப்பன் விக்கெட்டில் மேட்ச் ஆடணும், ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடணும், அப்படி இல்லாட்டி போட முடியாதுன்னு எனக்கு தோணுது. நெட்ஸில் நல்லா போடுவோம், நான் மேட்ச்சில் அப்படி போட முடியாது. மேட்ச் இஸ் அன் என்டையர்லி டிஃப்ரெண்ட் அட்மாஸ்ஃபியர். ஸோ அதனால் ப்ரெஷர் இஸ் தேர். ஒரு 4 போச்சுனாலும் அடுத்த பால் ப்ரெஷர். அதை கொடுக்காத போடணுன்னா நான் ப்ராக்டிஸ்னால தான். ஐ பிலீவ் த நெல்லை ராயல் கிங்ஸ் அவங்க வந்து ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வச்சது கோச்சஸ்லேருந்து எல்லாமே தேவர் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் சப்போர்ட் ஸ்டாஃப் எவ்ரிபடி. ஐம் சேயிங் தி ஓனர்ஸ் வேர் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பயப்படாதீங்க, ஜாலியாக ஆடுங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னாங்க. எல்லாமே பூஸ்ட் ஆயிடுச்சு. பட் வி குடன்ட் கோ டு த பிளே ஆஃப்ஸ், லிட்டில் டிசப்பாயிண்டட். பட் ஆனால் இவ்வளோ ப்ராக்டிஸ் மேட்சஸ் வச்சு எவ்வளோ ப்ராக்டிஸ் மேட்சஸ் ஆடணும். 2 மாதம் ஆடினே இருந்தோம். அதனால தான் இந்த லெவலில் வந்திருக்கு. அதில் இந்த லெவல் வந்திருக்கு. அது ஒன்லி கிரெடிட் கோஸ் தெம். ஸோ இப்போ நெல்லை ராயல் கிங்ஸோட இந்த ஸ்டின்